ஏய் ஆண்டவன் படைச்சான் என்கிட்ட கொடுத்தான் அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான் என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான் ஆண்டவன் படைச்சான் என்கிட்ட கொடுத்தான் லலலலலலலலலலலலலா. மட்டையெல்லாம் எடுத்து போட்டு மரத்துக்கு உரம் ஐயா. தங்கராசனே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் தம்பி. ஆமா மந்தை என்னண்ணே எங்கண்ணே அழகணும்? இப்ப ஐயா வர நேரம் தான். என்ன விஷயம் சொல்லுங்க தம்பி. ஒண்ணு இல்லண்ணே, அண்ணன் கொஞ்சம் குத்தகை பணம் தர வேண்டியிருக்கு. வந்து வாங்கிக்கடான்னு ஒரு வாரமா போன் மேல போன் போட்டுட்டு இருக்காரு. அதான் அண்ணனை பார்த்துட்டு அப்படியே பணத்தை வாங்கிட்டு போலாமேன்னு வந்தேன். ஐயா குத்தகை பணத்தை கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன் தம்பி. கொடுத்துருந்தா நான் என்ன வரப்போறேன்? இல்ல தம்பி, அம்மாட்ட கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். வாய்ப்பே இல்லைண்ணே. நான் யாருக்கு குத்தகை விட்டுருக்கேன், எவ்வளவுக்கு குத்தகை விட்டுருக்கேன்லாம் எங்க அம்மாவுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆல் டீலிங் இந்த வேட்டையை மட்டும்தான். ஓ அப்படியா? இதோ ஐயா வந்துட்டார் தம்பி. வணக்கண்ணே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க வேட்டையா. கல்யாண வாழ்க்கையில எப்படி போகுது? அதுக்கு என்னண்ணே சூப்பரா போகுது. தங்கராசு வேட்டையனுக்கு ஒரு இளநீ பறிச்சு கொண்டா போ. சரிங்க, இதோ கொண்டாரன். சொல்லுங்க தம்பி, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? என்னண்ணே எப்படி கேட்டுவிட்டீங்க? குத்தகை பணத்தை வந்து வாங்கிக்கடான்னு ஒரு வாரமா போன் அடிச்சிருந்தீங்களே, அதான் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். குத்தகை பணமா? அதெல்லாம் எப்போ கொடுத்தாச்சு தம்பி. கொடுத்தாச்சா? என்னண்ணே சொல்றீங்க? நேற்று உங்க அம்மா வந்திருந்தாங்க, குத்தகை பணத்தை கொடுங்கன்னு சொல்லி அவங்களே வாங்கிட்டு போயிட்டாங்க தம்பி. அப்படியா? அம்மாவே வந்து வாங்கிட்டு போயிட்டாங்களா? என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையே. சாரிண்ணே. பரவாயில்ல தம்பி, இதுல என்ன இருக்கு? சரிண்ணே, அப்ப நான் கிளம்புறேன். வேட்டையா, சொல்லுங்கண்ணே. உங்க அம்மாவுக்கும் உனக்கும் ஏதாவது பிரச்சனையா? இல்லண்ணே, ஏன் இப்படி கேக்குறீங்க? இல்ல தம்பி, இனிமே குத்தகை பணத்தை உங்ககிட்ட கொடுக்க வேண்டாம், அம்மாவே வந்து வாங்கிக்கிறதா சொன்னாங்க, அதான். அது ஒண்ணு இல்லண்ணே, கல்யாணம் ஆகி நான் கல்யாணக்குறிச்சியில இருக்கேன்ல, அதான் நான் பணம் வாங்குறதுக்கு அங்கேருந்து செங்கோட்டை வரைக்கும் அலைய வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க. அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேண்ணே, நான் வரேன். இளநீ சாப்பிட்டு போங்க தம்பி. பரவாயில்லண்ணே, அப்புறம் சாப்பிட்டு. கடை, தோட்டம், வயலு எல்லாம் என் புருஷ சொத்து. அவர் செத்தப்ப கிடைச்ச இன்சூரன்ஸ் பணத்துல வாங்கினது எல்லாம் என் பேர்ல தான் இருக்கு. அதனால நான் போய் வாடகை, குத்தகை பணத்தை எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இனிமே கண்டவன் கிட்ட கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தேன். இந்த விளக்கம் போதுமா இல்ல இன்னும் வேணுமா? கண்டவன்? நான் கண்டவனாமா? மன்னிச்சிருமா. நீ என்ன கண்டவன் நினைக்கிறது தெரியாம உன்கிட்ட உரிமையா வந்து கேள்வி கேட்டுட்டேன். தயவுசெய்து மன்னிச்சிரு. அப்ப நான் உன் மகன் இல்லல? நீ என் மகனா இருந்திருந்தா நான் சொன்ன பேச்ச கேட்டிருப்ப. மீனாட்சி கழுத்துல தாலி கட்டிட்டு வந்திருக்க மாட்டேன். அதுக்காகவாமா அப்படி பண்ண? என்னடா அதுக்காகவான்னு சாதாரணமா கேக்குற? ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாம அவளுக்கு தாலி கட்டுறது உனக்கு சாதாரண விஷயமா போச்சா? தாலி கட்டினதும் இல்லாம இன்னைக்கு அவ உன்னை விட்டு விலகி போனாலும் நீ அவளை அசிங்கமால? உண்மை தெரியாம நீ பேசுற. டேய் நிறுத்துடா. நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன் மேல தப்பு இல்லடா, அப்பா இல்லாத புள்ளையாச்சேன்னு உன்னை தட்டி வளர்க்காம நீ பண்றதுக்கெல்லாம் தட்டி கொடுத்து வளர்த்தேன் பாரு, அது ஏன் தப்புதான். நீ இதுவும் பண்ணுவ, இதுக்கு மேலையும் பண்ணுவ. எந்த வேலை வெட்டிக்கு போகாம அப்பன் சொத்துல இருந்து வந்த காசை அனாமத்தா உன் இஷ்டத்துக்கு செலவு பண்ணி பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருந்தல்ல. இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோ. உனக்கும் இந்த வீட்டுக்கும் இந்த வீட்டோட சொத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. காசு பணம் வேணும்னா உழைச்சு சம்பாதி, இல்ல போய் பிச்சை எடு.